ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் ஏ, டி எலும்புகளை வலுப்படுத்தவும் உடனடி ஆற்றலை வழங்கவும் உதவுகின்றன. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தாண்டா நல்ல தகவலா சொல்லியிருக்கேன். வாயில சர்க்கரையை போடணும்னு சொல்றவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கெட்ட விஷயமும் இருக்குதுங்க. அதுவும் சொல்றேன் கேளுங்க. இப்பதான் நல்ல செய்தி சொல்றேன்னு பார்த்தா உடனே கெட்ட விஷயம் சொல்றேன். எப்படா உன்னை நம்புறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தீமை இருக்குங்க. சொல்றேன் கேளுங்க. ஐஸ்கிரீம் அதிகமாக சர்க்கரை மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு கொண்டிருப்பதால் அதை அதிகமாக சாப்பிட்டா உடல் பருமன், டைப் 2 அதாவது நீரிழிவு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் உண்டாக்கும். இது சளி, இருமல், செரிமான கோளாறு, வயிற்று உபசத்தை ஏற்படுத்தலாம். ஐஸ்கிரீமுக்கு தமிழ் சொல் இருந்தா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. ஐஸ்கிரீமுக்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா குளிர்களி, பனிக்கூழ் அல்லது ஆழி குலைவுங்க. கல்யாண வீட்டு ஐஸ்கிரீமா உங்க வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டு போகணுமா? நீங்க சொல்றது புரியுது. பார்க்கறவங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. புன்னகை சிரிப்பில் உருகணுமா, ஒன்று கூடி நாம பழகணுமா, நீங்க சொல்றதும் கேக்குதுங்க. நேயர் விருப்பம் போல் வீடியோ பண்ணி மஞ்சுநாதனுக்கு டெடிகேட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணுங்க. உருகிற ஐஸ் போல் பேச்ச பாரு, மறுமுறை நீயும் வீடியோ போட்டு பாரு, நீங்க சொல்றது புரியுதுங்க. முருகானந்தபுரம் ஊர் பசங்க முறைக்காம பழகுவாங்களா அன்பாக இவங்க அப்படின்னு நீங்க சொல்றது கேட்டுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.